வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம மாவு உருண்டை, பச்சைப்பயிறு உருண்டை, பச்சைப்பயிறு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சுவையும் சத்தும் நிறைந்த இந்த லட்டு வந்து தீபாவளிக்கு நீங்கள் செய்து கொடுங்க. எல்லாரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாயில் போட்டாலே கரையும். இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பயிறு வச்சுட்டு நம்ம இதை ஃபுல்லாக சுவையாக செய்து கொடுக்கலாங்க. சத்தானதும் கூட. ஒரு கப் அளவு பாசிப்பயிரை எடுத்துகிட்டு அதை நம்ம வெறும் கடாயில் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கலர் லைட்டாக இப்படி சேஞ்ச் ஆகும். கோல்டன் கலரில் வந்த பிறகு, லைட் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. ஸ்மெல்லும் வரும், வறுப்பட்ட ஸ்மெல்லும் வரும். அப்படியே தெரிஞ்சில்ல அது வறுப்பட்டுருச்சுன்னு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம மிஷின்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. நான் இதை மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி போட்டு அரைச்சேங்க. அரைச்சிட்டு நம்ம இதை சலிச்சிருவோம். நல்லா நைஸாக இதுக்குள்ளே அரைச்சிட்டு 2-3 தடவை சலிச்சிக்கலாம். இதை போல் சலித்து எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இப்போ 1/2 கப் அளவு சுகர், சர்க்கரை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 3-4 ஏலக்காயும் போட்டு இது போல் அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம சலிச்சுக்கலாம். சுகருக்கு பதில் நம்ம நாட்டு சர்க்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிட்டு நம்ம அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுகரும் பச்சைப்பயிறு மாவும் சேர்த்துட்டு கரண்டியில் இதை போல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பு பொடியாக அப்படி கட் பண்ணது அதையும் போட்டு வறுத்துட்டு இந்த மாவில் அப்படியே கொட்டிக்கலாம். நல்லா செவந்துருச்சு. மாவில் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் மேலும் நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவு நெய் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சுட வச்சுக்கலாம். கலந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. எல்லா இடமும் இந்த நெய் ஊற்றாமல் ஒரு பக்கம் மட்டும் ஊற்றிட்டு இது சூடாக இருக்கிறதால ஸ்பூனில் இதுக்குள்ளே கொஞ்சமாக அப்படி கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லட்டாக அப்படியே உருட்டி வச்சிடலாங்க. அருமையான சத்தான சுவையான பாசிப்பயிறு லட்டு, பாசிப்பயிறு உருண்டை தயாராகிடுச்சுங்க. மாவு உருண்டை தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இப்போலாம் செய்து பாருங்கள். டெய்லி ஒன்று வச்சு கொடுக்கலாங்க. இதனால் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும், வீணாக போகாது. இதில் நிறைய நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருந்தேன். விருப்பப்பட்டால் இதில் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சத்தான இந்த பாசிப்பயிறு உருண்டை நீங்களும் உருண்டை இதுக்குள்ள ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.